அம்மா, இன்னைக்கு நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அதாவது எங்க வேலையை நாங்களே செஞ்சுக்கிறோம்னு. எல்லாரும் அவங்க ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணோம். ஆனா நோனி தான் அவ துணியை துவைக்கல. எனக்கு துணியை துவைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? என்கிட்ட தான் அவ்ளோ ட்ரெஸ் இருக்கு. ஒரு மாசம் வரைக்கும் நான் துணியை துவைக்கலனா கூட தினமும் என்னால ஒவ்வொரு ட்ரெஸ்ஸ போட்டுக்க முடியும். ஓ, நீ இன்னைக்கு ராஜா வித்யாதருடைய பொண்ணு இளவரசி சித்திரலேகா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அடே அப்பா சீரு, இப்பெல்லாம் நீ நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கிற போல. ஆமா அம்மா, 2-3 நாளா நீங்க இல்ல. அப்புறம் கதை கேட்காம என்னால எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் நான் உங்களோட கதை புத்தகங்களை படிச்சேன். ஆனா நாம அந்த இளவரசிய பத்தி இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாதே. அப்படின்னா கதையை கேட்டாதான் அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதாவது கதை என்னன்னா, ராஜா வித்யாதர் அப்புறம் மகாராணி கேத்கி 2 பேரும் ரொம்ப கவலையோட இருந்தாங்க. அதுவும் ரொம்ப அதிகமா. யாராச்சும் இப்படி கதை சொல்லுவாங்களா? வாசனை ரொம்ப பிரமாதமா இருக்கே. அம்மா, பாயசம் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிடும் கண்ணா. ஓகே அம்மா. ஷீரோ கேட்ச். அம்மா, அம்மா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்கம்மா. அம்மா, தேனீக்கள் கூட்டமா வந்துகிட்டு இருக்கு. அதுங்க நம்மள கொண்டு போகுது. தேனீக்களா? இப்ப பாருங்க இந்த கற்பூரம் பண்ண போற வேலைய. அட ஆமா, அந்த தேனீக்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தது யாரு? இதுதான். சுதா, சுதா, அட கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வா. யார் அது? அட ரத்னாவா? இவ்ளோ புஸ்தகங்களா? உனக்கு படிக்கிறதுக்கு இவ்ளோ ஆர்வம் எங்க இருந்து வந்தது? அட இது எனக்காக இல்ல, இது குழந்தைங்களுக்கு. நீ ரொம்ப நாளா குழந்தைங்களுக்காக இந்த புத்தகத்தை தேடிட்டு இருந்த இல்லையா? ஆனா அதுக்கான சிரமத்தை நீயே எடுத்துக்கணும். நான் வேற யார்கிட்டயாவது கேட்டிருப்பேன்ல. ஏன் வேற யார்கிட்டயோ கேட்கணும்? நான் சிட்டிக்கு போயிருந்தேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். பசங்களா வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இந்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு சித்தி. இத நீங்க தனியா கொண்டு வரதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இதுல என்னப்பா கஷ்டம் எனக்கு? சுதா என்னுடைய தோழி, அதுவும் சின்ன வயசுல இருந்து. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள உதவி செய்யறதுல என்ன கஷ்டம் இருக்கு? வாவ்! ஃப்ரெண்ட்ஷிப்னா சுதா அம்மா and ரத்னா சித்தி மாதிரி இருக்கணும். ரொம்ப ஒற்றுமை. இன்னைக்கு நான் உங்களுக்கு மேஜிக் காட்ட போறேன். அப்புறம் என்னோட பார்ட்னர் யாருன்னா கோபி. கோபியா? இல்லையா கோபி? ஆப்ராகடாப்ரா, ஆப்ராகடாப்ரா. கோபி மாறினா போலா. கோபி ஃபுட்பால் ஆயிட்டா. அம்மா, 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 நோனி மேஜிக் பண்ணி கோபியை என்ன வாக்கிட்டா பாருங்க. கோபியா? நானும் மேஜிக் காட்டுறேன். இட்ஸ் ட்ரீ டைம். இதோ கோபி வந்துட்டான். கோபி, சாப்பிட ஆசைப்பட்டு வந்து மாட்டிக்கிட்டேனே. நீ என்ன நினைச்ச? நான் நிஜமாவே கோபியை பாலா மாத்திட்டேன்னு நினைச்சியா?
அச்சச்சோ. இந்த குச்சிதால எனக்கு கீழே தள்ளி விட்டுச்சு. இப்ப நான் இது சும்மா விட போறதில்ல. இதுக்கு நானும் உனக்கு உதவி செய்யறேன். அட என்ன பசங்களா இவ்ளோ கோவம்? ஒன்னொன்னா உடைக்கிறதுல என்ன ஆக போகுது? ஒரு வேலை பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உடைங்க. என்கிட்ட கொடு. அடடா, காலு. அம்மா, இது ஏன் உடைய மாட்டேங்குது? அது எப்படி உடையும்? ஒற்றுமையில எப்பவுமே பலம் உண்டு. அது தனியா இருக்கும்போது அது பலவீனமா இருந்தது. அது ஒன்னாயிட்ட உடனே ரொம்ப உறுதி ஆயிடுச்சு. இத பத்தி நிச்சயமா அம்மா கிட்ட ஏதாவது ஒரு கதை இருக்கும். அம்மா, எங்களுக்கு சரியாவே புரியலம்மா. ஒற்றுமையில என்ன? ஆமா அம்மா, இத பத்தி ஏதாவது ஸ்டோரி கேட்டோம்னா உடனே விஷயம் என்னன்னு புரிஞ்சிரும். அப்படியா? எனக்கு இப்ப எல்லாம் புரியுது. சரி, இது என் குழந்தைங்களுக்காக பனானா ஷேக். அட, என்னோட குழந்தைங்களுக்கு என்ன ஆச்சு? நாங்க எல்லாரும் உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கோம். ஆனா பனானா ஷேக் மேல எதுக்கு கோவம்? பாபு, அப்படியா? சரி, நான் என்னோட குழந்தைங்களோட ப்ராப்ளத்தை சரி பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். அத நீங்க என்னன்னு சொல்வீங்க? ஸ்டோரி டைம் வித் சுதாமா. ஆ, அம்மா எப்போ வருவாங்க? அம்மா போய் 3 நாள் ஆயிடுச்சு. எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. வந்துடுவாங்க. இந்தாங்க உங்களோட ஃபேவரட்டான பக்கோடா. இது என்ன பக்கோடா இது? அம்மா இப்படி பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா எங்களை சாப்பிட வச்சதுக்கு அப்புறம் கதை கூட சொல்லுவாங்க. இப்ப நான் உங்க அம்மாவை எங்க போய் கூட்டிட்டு வர்றது? கவலைப்படாதீங்க என் பசங்களா. அம்மா, நில்லுங்க 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 நில்லுங்க, போய் உட்காருங்க. சீரு அங்க. சரி பாபு, போய் அந்த சேர்ல உட்காரு. ஆனா நீங்க தானே சொன்னீங்க அந்த சேர் உடைஞ்சு போயிருக்குன்னு. ஆனா உன்னெல்லாம் கிடையாது. இப்ப நான் கதை சொல்லணுமா வேண்டாமா? போய் உட்காரு. சரி சரி. பாபு, உனக்கு அடி எதுவும் படலையே? இல்ல இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஓ, நூனி, நீயா? பாபு, உனக்கு அடி எதுவும் படலையே? நீதான் என்ன விழ வச்சதா? இதுக்குதான் சொல்லுவாங்க, யாரையும் எப்பவும் கண்மூடித்தனமா நம்பிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது உங்க எல்லாருக்காகவும். நல்லதா போச்சு நீ வந்துட்ட. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பரதநாட்டியமே ஆட வச்சுட்டாங்க. அதுவும் முக்கியமா கதை சொல்றதுக்கு. இது வரைக்கும் எத்தனையோ தடவை இவங்க கிட்ட ஸ்டோரி டைம் வித் சுதாமாவோட டிமாண்ட கேட்டுட்டேன்.
இப்ப எனக்கும் இவங்க கிட்ட நீ எந்த மாதிரி கதைய சொல்றேன்னு கேக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு. கதையோட சப்ஜெக்ட் என்னன்னு எனக்கு நுனிக்கிட்டே கிடைச்சிடுச்சு. அம்மா இப்ப கதை சொல்லுங்களேன். அம்மா பயணம் செஞ்சு இப்பதான் வந்திருக்காங்க. இவங்கள கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்க விடுங்களேன். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா கதை சொல்லணும். ஆ கண்டிப்பா. If you like this video, subscribe to our channel Murthy Media.